அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸ் உடைய ஷோல்டர் பகுதி வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி டிச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஷோல்டர் வந்து எனக்கு 1/2 இன்ச் அளவுக்கு லூஸாக இருக்குங்க. நான் 1/2 இன்ச் அளவுக்கு தான் பிடிச்சி தைக்க போகிறேன். ப்ளவுஸ் உடைய உள்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நான் திருப்பிட்டேன். ஷோல்டர் பகுதிக்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருப்போம். அந்த தையலை ஃபுல்லாக ஃபோல்டர் பண்ணிக்கோங்க. வெறும் நம்ம அந்த தையல் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியணும். மேலாப்பில் பார்க்கும்போது பேக் சைடு எல்லா தையலும் போயிடணும். இப்போ இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து எனக்கு 1/2 இன்ச் தான் இருக்குது. ஸோ அதால் 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இந்த தையலிருந்து நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணதையும் இந்த 1/2 இன்ச்சையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்க போகிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே ஓரத்தையல் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த தையல் வரைக்கும் போட்டுக்கணுங்க. தையலுக்கு மேலே வந்து நம்ம வரக்கூடாது. அந்த தையலோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தான் தையல் போடணும். நான் தச்சுட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். பாருங்கள், நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த 1 இன்ச் அளவுக்கு வரும்போது நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை அப்படியே நேராக வந்து ஓரத்தையல் மாதிரி போட்டுக்கிறேன். அந்த தையல் வரவும் அந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். தையலுக்கு மேலே கொஞ்சம் கூட போகக்கூடாது. அதுக்கு மேலே போனேன்னா கைக்கிட்ட வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த தையல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நூலை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நூல் கொஞ்சம் இருந்தால் தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்த 1 இன்ச்சிலேருந்து ஓரத்தையல் போட்டு அப்படியே வெளியே எடுத்துடணும். இப்போ நான் திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். தையல் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். தையல் போட்ட மாதிரியே தெரியலை. இந்த ஷோல்டர் லூஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் தைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தையல் அதோட ஸ்டாப் பண்ணிடணும். கொஞ்சம் வந்தால் கூட கை பகுதி பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.